லலிதா அருண் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அட அம்மா, அந்த நாள் செவ்வாய் கிரகத்தில் இருந்து கதிர்வீச்சு மிக அதிகமாக முருகன் மலைகள் மேல் வரும். முருகன் இருக்கும் மலைகள் எல்லாம் நாம் உருவாக்கவில்லை, சித்தர்கள் உருவாக்கியது. அதனால் அந்த நாளில் மலைகள் மீது சென்று முருகனை வழிபட்டால் மிக சிறப்பாக இருக்கும். முதலில் இதை நீங்கள் புரிந்து கொள்ள முடிகிறதா பாருங்கள். லலிதாம்மா, நான் இதை எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரியல. இந்த மாதிரி யார் உங்ககிட்ட சொன்னாங்களோ அவங்களுக்கு நாசால வேலை இருக்கு, சயின்டிஸ்ட், மெயின் சயின்டிஸ்ட் வேலையே காலியாக இருக்கான், அவங்கள அங்கே அனுப்பிச்சி விடுங்க. செவ்வாய் கிரகத்திலிருந்து கதிர்கள் நம்ம பூமியை நோக்கி வரும் அப்படின்றீங்க. செவ்வாய் கிரகம் பூமிக்கு எவ்வளோ தூரம்னு தெரியுமா உங்களுக்கு? 22 கோடி கிலோமீட்டர்கள். சரி, நான் ஏற்றுக்கிறேன், அது வருது. அப்படி வந்து அது முருகர் மலை மேலே தான் விழுகுமா? வேற எங்கேயும் விழுகாதா? புரியுதா? முருகர் மலை மேலே மட்டும்தான் விழுகுமா? ஒரு கதிர் அப்படின்னாலே ஒரு குவிதல் அங்கிருந்து வருது அப்படின்னா அது பரவலாக தான் விழுகும். எங்கெங்க முருகர் கோயில் இருக்குன்னு போய் அந்தந்த முருகர் கோயில் மேலெல்லாம் எந்த கதிரும் விழுகாது. எங்கேயும் டிவைஸ் எல்லாம் வச்சில்ல. அந்த காலத்தில் சித்தர்கள் வந்து பழனி கோயிலில் ஒரு டிவைஸு, திருத்தணியில் ஒரு டிவைஸு, மலை கோயில்களாக, அப்போ மருதமலையில் ஒரு டிவைஸு, ஓதிமலையில் ஒரு டிவைஸு, அந்த மாதிரி மலை கோயில்களாக பார்த்து அவங்க ஏதாவது டிவைஸ் வச்சாதான் அங்கிருந்து வர்ற கதிர் இப்படி ஸ்பிளிட் ஆகி எல்லா முருகர் கோயிலையும் மேலேயும் போய் விழுகும். இல்லை அப்படின்னா அது எல்லா இடத்துல விழுகும். இது எங்கேயாவது நீங்கள் இது கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், அதை நம்பிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் எந்த கதிரும் வந்து முருகர் கோயில் இருக்கிற மலையில் மட்டும் விழுகாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதை நம்பாதீங்க.